திரு பாலச்சந்தர், இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில விதிவிலக்குகள் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்குறாங்க. வடகிழக்கு மாநிலங்கள், அதே போல் ஹிமாலயஸ் ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், 3 யூனியன் பிரதேசங்கள், இதுக்கான செலவுகளை பழையபடி மத்திய அரசாங்கமே ஏற்கும். அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் அலோகேஷன் இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்போ இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஒரு காலத்துக்கு ஏற்ற வகையில் அல்லது இந்த திட்டம் செயல்படுத்தக்கூடிய மாநிலங்கள் அல்லது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தரம் இதையெல்லாம் ஒட்டி மாற்றங்கள் செய்யப்படணும். 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஒரு சட்டம், அதை இப்போ தேவைக்கேற்ப மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்றதுல ஒரு நியாயம் இல்லையா? இல்லை, அது இந்த சட்டத்தை இந்த பெயர்லேயே நீங்கள் மாறுதல்கள் கொண்டு வரலாமே. இந்த திட்டத்தில் இந்த குறைபாடுகள் இருக்குது, அந்த குறைபாடுகளை நீக்க வேண்டியிருக்கு, அதுக்கு இப்படிப்பட்ட வழிமுறைகள் தேவைன்னு சொல்லலாமே. மூட்டைப்பூச்சிக்கு பயந்து யாரும் வீட்டை கொடுத்த மாட்டாங்க. குறைபாடுகள் இல்லாத எந்த திட்டமுமே கிடையாது. திரு நவாஸ் அவர்கள் சொன்னது போல் ஒன்றிய அரசுடைய திட்டங்கள் குறைபாடுகள் இல்லையா? நிச்சயமா குறைபாடுகளுக்கு தான் செய்யுது. அந்த குறைபாடுகள் நீக்கிறதுக்கு தொடர்ந்து முயற்சி செய்யணும். அதைத்தான் நம்ம செய்யணும். இங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கீம்ல 2 வகையான ஸ்கீம் உண்டு. ஒன்று சென்ட்ரல் ஸ்கீம், இன்னொன்று சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். இது வரைக்கும் இது சென்ட்ரல் ஸ்கீமா இருந்தது. சென்ட்ரல் ஸ்கீம்னா 100% பணம் அவங்க கொடுப்பாங்க. சென்ட்ரலி ஸ்பான்சர்ட்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த போர்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி இவங்களா சொல்லுவாங்க. இப்போ இவங்களா சொல்லிட்டாங்க 40% நீங்க கொடுக்கணுங்க. ஏற்கனவே டிஎம்சி எம்பி பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. நாங்கள் பல கடிதங்கள் எழுதியிருக்கோம். இந்த எம்என்ஆர்ஜிபிலேயே நீங்க எங்களுக்கு 50,000 கோடி ரூபாய் பாக்கி இருக்கு, இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இன்னொன்று இந்த திட்டத்தில் முக்கியமான நம்பர் 1 ஒவ்வொன்றா போவோம். ஒன்று மகாத்மா காந்தி பேரை நீக்கிட்டு இவங்க என்ன சொல்றாங்க, தூய்மை திட்டத்தில் மகாத்மா காந்தியை நாங்கள் நாடு பூரா பரப்பணுங்கிறாங்க. ஏன் அவர் படத்தை போட்டிருக்க வேண்டியது என்ன? இவர் ஷானுவா சொல்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்காதுல்ல, அது யார் கண்டாடிங்கிற பிரச்சனை வந்திருக்காதுல்ல. அப்படி இல்லை, நாங்கள் சிம்பிள் தான் போடுவோம்னா நம்முடைய பிரதம மந்திரி என்னுடைய இதுல எல்லாம் கொரோனா இன்ஜெக்ஷன் எல்லாம் அவர் பேர் அவர் போட்டோ போட்டிருந்தாங்க. நான் மலேசியா போகும்போது அவங்க நிப்பாட்டாங்க இல்லையா, இல்லை வேற யாரோ ஒருத்தருடைய சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு இவர் வந்திருக்காரு, இவருக்கு இன்னும் கொரோனா இன்ஜெக்ஷன் போடலன்னு பிரதம மந்திரி படத்தை காமிச்சாங்க. தென் ஐ ஹேட் டு டெல் தம், இல்லைங்க அது எங்களுடைய நாட்டுடைய பிரதம மந்திரின்னு. அவர் படத்தை எங்கே போட்டிருக்கீங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. அது பிரதம மந்திரி கேட்கணுங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு வந்தேன். இப்போ பிரதம மந்திரி பேர் இதுக்கு போன அவர் என்ன ஓவர் கோட் போட்டிருக்காருல்ல, அது இல்லாமல் அவர் இருக்கவே மாட்டாரு. அப்போ அந்த ஓவர் கோட்டை மட்டும் போட வேண்டியது தானே, இங்கே கண்ணாடி மட்டும் போட்ட மாதிரி. அதனால இது மகாத்மா காந்தியை ரொம்ப தெளிவாக ஷானவாசன் சொன்னார். இவர்களுக்கு 2 பேரை பிடிக்காது, மகாத்மா காந்தி பிடிக்காது, 3 பேரை பிடிக்காது. மொத்தத்தில் மகாத்மா காந்தி பிடிக்காது, ஜவஹர்லால் நேரு பிடிக்காது, அம்பேத்கரை பிடிக்காது. அம்பேத்கர் மேல கை வைக்க முடியாது, ஏன்னா அது பெரிய ஓட் பேங்க், அதனால கை வைக்க முடியாது. அம்பேத்கரை எவ்வளவு தூரம் கொண்டாடுது அரசு, நீங்க அம்பேத்கரை பிடிக்காதுங்க நீங்க? ஏங்க அம்பேத்கரை உங்களுக்கு பிடிக்காத காரணம் இருக்குங்க. ஏன்னா அம்பேத்கர் இந்த சட்டத்தை போட்ட போதே RSSல இருந்து கேட்டாங்க, எந்தெந்த நாட்டுடைய சட்டத்தை எல்லாம் பிரசிடென்டா கோட் பண்ணிட்டு இருக்கீங்களே, நம்ம நாட்டுடைய மனுஸ்மிருதியை பத்தி ஒரு வார்த்தை பேசாத சட்டமா இருக்கே அப்படின்னு சொன்னவங்க தான் இவங்க. இதெல்லாம் வரலாற்று ஆவணங்கள்ல இருக்கு. அதனால இவங்களுக்கு அம்பேத்கரும் ஜவஹர்லால் நேருவும் ஒரு நவ இந்தியாவை சிருஷ்டிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். 3 பாகங்களாக பிரிந்து கிடந்த இந்தியா, பிரிட்டிஷ் இந்தியா, இது மகாராஜாக்களுடைய இந்தியா, ட்ரைபல் இந்தியான்னு இருந்ததை இது அரசியலமைப்பு சட்டம் வந்தபோது ஒரு இந்தியாவா ஆக்கியது சாதாரண செயல் இல்லை. அந்த ஒரு இந்தியாவில் ஒரே சட்டம், அனைவரும் சமம் அப்படிங்கிறத கொண்டு வந்ததும் சாதாரணமான செயல் இல்லை. இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு? எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டரை தகர்த்து எறிந்தார்கள், எறிவதற்கான முயற்சிகளை எடுத்தார்கள். அதனால அவங்க 3 பேரும் இவங்களுக்கு பிடிக்காது. மகாத்மா காந்தி அதே காரணத்தினால பிடிக்காது. ஜவஹர்லால் நேருவை வாய் நிறைஞ்ச திட்ட முடியுது, திட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு பப்ளிக் செக்டரை வித்துக்கிட்டு இருக்காங்களே, வித்து பட்ஜெட்டை நிறைவு பண்றாங்களே, அந்த பப்ளிக் செக்டரை உருவாக்குனது யாரு? ஏன் அவர் உருவாக்குனது இன்னைக்கு பல்கி பெருகி பல ஆயிரம் கோடி ரூபாய்களுக்கான சொத்தா அது மாறும்போது விற்கத்தானே செய்றீங்க. இது அரசியல், இவங்க பண்ற அரசியல் கீழ்த்தரமான அரசியல். நீங்க இவர் நேருடைய ஆட்சியில் குறை இல்லையா? கண்டிப்பா குறை இருந்துச்சு, அந்த குறையை சொல்லுங்க, அந்த குறையை நிவர்த்தி பண்ணுங்க. அதனால இது நிச்சயமா அரசியல கடந்து சார், நிர்வாக ரீதியா ஒரு விஷயத்தை சொல்றாரு அவரு, நாகராஜ் சொல்றதுல நீங்க பல கிராமங்களில் பார்த்திருப்பீங்க. இந்த 100 நாள் வேலை திட்டத்தின் மூலமா விவசாயிகள் பெருமளவு பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா விவசாய வேலைகள் நடக்கிறது இல்லை. அதுல 100 நாள் வேலை திட்டம்ங்கிற பேர்ல நிறைய முறைகேடுகள் அல்லது அவங்க வேலை பார்க்காம வெவ்வேறு விஷயங்கள் நடக்குதுங்கிற விமர்சனங்களை நம்ம கிரவுண்ட்ல பார்க்க முடியுது. அதை சரி செய்ய வேண்டிய ஒரு இடத்துல இருந்தும் இந்த டெக்னாலஜி எல்லாம் அறிமுகப்படுத்துறாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்ப அதை விவசாயிகள் வரவேற்பாங்க தானே? சொல்றேன், வரேன். ஐ கம் டு தட். இது மகாத்மா காந்தி பேரை நீக்கணுங்கிறது அவங்களுடைய அரசியல். அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மேல ஒரு ஃபினான்ஷியல் பர்டனை கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது 2வது பிரச்சனை. 3வது பிரச்சனை இவர் சொல்றாருல, இது விதைக்கிற காலத்திலையும் அறுவடை காலத்திலையும் தான் விவசாயிகளுக்கு வேலையாட்கள் தேவைப்படுறாங்க. இப்போ இவர் சொல்றாரு, பல கிராமங்கள்ல, இந்தியாவில் பல கிராமங்கள்ல
மினிமம் வேஜஸ் ஆக்ட் படி கொடுக்குறாங்களா விவசாயிகள் வந்து விவசாய தொழிலாளர்களுக்கு? இப்போ அந்த காலத்தில் வந்து இந்த ப்ரோக்ராம் இருக்கும்போது அந்த ஏழை நிலமற்ற ஏழை விவசாய தொழிலாளிக்கு நெகோசியேட்டிங் ஸ்ட்ரென்த் இருந்தது. ஐயா நீங்க மினிமம் வேஜஸ் கொடுக்கல, நான் அங்க போயிருவேன்னு பேச முடிஞ்சது. இன்னைக்கு அது கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, இதுல மகாத்மா காந்தி பேர்ல வச்சதுல நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். இட் வாஸ் கேரண்டீட். இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு சட்டப்படி. சில இடங்களில் கேரண்டி நடக்காம இருக்கலாம் சொல்றேன் இல்ல, சட்டத்தை நடைமுறைப்படுத்தல எத்தனையோ சிக்கல்கள் வருது. ஆனால் அரசு பூர்வமாக சட்டப்பூர்வமாக இது கேரண்டி கொடுக்கப்பட்டது. இதுல அது இருக்கா? கிடையாது. 125 நாள்னு சொல்லி ஒன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இவங்க வந்த உடனே 2014லயே இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு வந்து பணத்தை குறைச்சாங்க. இது திரு பேராசிரியர் வந்து கரெக்டா சொன்ன, தொடர்ந்து குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் உண்மை. அப்ப இவங்களுக்கு இந்த திட்டம் பிடிக்கல. வேற என்ன காரணம் சொல்ல முடியும்? மற்ற எதிலையாவது குறைச்சிருக்காங்களா? இப்ப நான் சொல்ற திட்டத்துல குறைபாடு இருக்குன்னு சொல்றாங்கல்ல, இருக்கு. அந்த குறைபாடு நீக்கணும். இப்ப நாட்டுல வந்து ஏர்போர்ட் ரொம்ப தேவை. யாராவது ஒருத்தர் என்ன எல்லாமே அதானி போகுது, ஏர்போர்ட்டே வேண்டாம்னு சொன்னா நம்ம ஏத்துக்குவோமா? அட எல்லாமே அதானி கொடுக்காதீங்க, மற்றவங்களுக்கு கொடுங்கன்னு தானே சொல்லுவோம். மற்றபடி ஏர்போர்ட் வேண்டாம், சீ போர்ட் வேண்டாம், நேஷனல் ஹைவேஸ் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோமே. அதனால இது ஒரு சாக்கு போக்கு. உண்மையில என்னன்னா சார் நான் பேசுறேன், ஆனா விவசாய கூலி தொழிலாளர்களுக்கான உரிமை எப்படி நிலைநாட்டப்பட வேண்டுமோ அதே அளவுக்கு விவசாயிகளுடைய பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணப்படணும்னு நாகராஜ் சொல்றாரு. அதுவும் தானே பார்க்க வேண்டியிருக்கு. விவசாயிகள் பல பேர் விவசாயிகள்னா பெரு விவசாயிகள் இல்லையே, 1 ஏக்கர் 2 ஏக்கர் 5 ஏக்கர் வச்சிருக்க விவசாயம் தான் அதை சொல்றாங்க. இன்னைக்கு வந்து கூலிக்கான ஆட்கள் கிடைக்கிறது இல்லை, அல்லது எங்களுக்கு விவசாயம் பண்ண முடியல அப்படிங்கிற இடம் வர்றதுக்கு காரணம் இந்த முறைகேடுகள் அப்படிங்கிறாரு அவரு. அது சரியா? 1 ஏக்கர் வச்சிருக்கவங்க மார்ஜினல் ஃபார்மர்ஸ். ஓகே. இந்த 5 ஏக்கர் இது மாதிரி வச்சிருக்கவங்க ஸ்மால் ஃபார்மர்ஸ். அதுக்கு மேலதான் அவங்களுக்கு வந்து பிக் ஃபார்மர்ஸ் வந்தாங்க. 1 ஏக்கர் நிலம் வச்சிருக்கவங்க கிராமத்துல போயிருவாங்க பாருங்க, அவங்களும் அவங்க பிள்ளைங்களும் வேலை பார்ப்பாங்க. நிலத்துல வந்து ஒரு விவசாய தொழில் வர்றதுக்கான தேவை கிடையாது. இதுதான் உண்மை. அது மட்டும் இல்ல, இந்த முருங்கையில வந்து ஒரு காலத்துல வந்து ஹைபிரிட் முருங்கை ஒண்ணு வந்தது. எங்களுக்கும் விவசாய நிலம் இருக்கு. அந்த ஹைபிரிட் முருங்கை ஒரு விவசாயி கொண்டு வந்து 2 ஏக்கர் மட்டும் வச்சிருந்தாரு. அந்த இதுல என்ன பருப்பு வந்து எவ்வளவு இதா பெருசா இருந்தாலும் அது உருகி போயிடும், கடுகடுன்னு இருக்காது. அவர் 2 வருஷத்துல 5 லட்சம் ரூபாய் பார்த்தாரு. எப்போ? 20 வருஷத்துக்கு முன்னாடி. விவசாயிகள் பார்க்க. இன்னொன்னு கேட்கிறேன், விவசாயிகளை பத்தி இவ்வளவு கவலைப்படுறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். விவசாயிகள் வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்க சொல்லுங்க. அதுக்காக என்ன இரட்டிப்பாகல? அதுக்கு நான் உடனடியே இவங்க தான் காரணம்னு சொல்லல, எத்தனையோ காரணங்கள் இருக்க முடியலாம். என்னென்ன பண்ணாங்க? விவசாயிகளுக்கு வந்து நேரடியாக பணம் கொடுத்தோம் அப்படிங்கறத தவிர, ஏன்னா அது கன்சம்ஷன். பணம் கொடுக்கறது கன்சம்ஷன், கன்சம்டிவ். இவங்க தொழிலை ஊக்குவிக்கிறதுக்கு, விவசாய தொழிலாளிய ஏழை விவசாய ஓனர்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க? இன்னைக்கு இதெல்லாம் கோட் பண்றாங்க, இவங்க வசதிக்காக பேசுறாங்களே ஒழிய இது ஏழை எளியவர்களுக்கு எதிரான ஒரு திட்டம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். பேசலாம் திரு ஸ்ரீராம். பேர் மாற்றத்துல தொடங்கி எல்லாமே சிக்கல் தாங்க அப்படிங்கிறாரு ஷானவாஸ். எதுக்காக இப்படி ஒரு மாற்றம்? இல்லை, ராஜீவ்காந்தியை கொன்றவர்களை கட்டித் தழுவியவர்கள் பாஜக ஆட்கள் அல்ல, இல்லை RSS ஆட்கள் அல்ல. உலகமே பார்த்தது ராஜீவ்காந்தி கொண்டவர்களை யார் கட்டி தழுவினார் என்று. இதில் என்ன பேசிக்காக இதில் என்ன விஷயம்னா, இந்த மன்ரேகால பிரச்சனை இருந்ததா இல்லையா, அதான் பாயிண்ட். ஃபேக் ஜாப் கார்ட்ஸ் வச்சிருந்தாங்களா? ராஜீவ் காந்தி ரெஃபரன்ஸுக்கும் காந்தியார் மகாத்மா காந்தி எனக்கு அதே காந்தி பேர் இருக்கு. அதுவும் ராஜி, அவரும் ஒரு பிரதமர், அவரையும் கொன்றாங்க. அவரை கொண்டவரை வந்து வெளில மகாத்மா காந்தியை நாம வேற யாரோடையும் ஒப்பிடவே முடியாது. காந்திக்கும் ராஜீவ் காந்தியும் வந்து பெரியங்களா இருக்கலாம், ஆனா ஒரு பிரதமர் இல்லங்க. நான் என்னோட டைம்ங்க, this is not fair. நான் பேசிடுறேன், அதுக்கு பேசணும்னே இல்ல நீங்க எவ்வளவு நீங்க சந்தோஷப்பட்டீங்களோ